friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான நல்ல கிரீமியான நல்ல ஜூசியான மலாய் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட பேஸ் கேக் வந்து நம்ம ரவை வச்சு பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேக். இது பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் எண்ணெய், அப்புறமா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் பால், நான் வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் மைதா மாவு. ஸோ ரெண்டே சேர்க்கும்போது நமக்கு வந்து 1 கப் வரணும். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்படி இல்லைனா நம்ம வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதுனா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் பேனில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து 8 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 23லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். இதே கேக்கை நம்ம வந்து குக்கர்லேயும் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேக் நல்லா ரெடியாக இருக்குது. இது வந்து ஆறட்டும் வச்சிடலாம். கேக் ரெடி பண்ணதுக்கப்புறமா இது மேலே சேர்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு க்ரீம் லேயர் தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், நமக்கு வந்து மில்க் மேடுன்னு கடையில் கிடைக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் விப்பிங் க்ரீம் இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். இல்லை வந்து ஃப்ரெஷ் க்ரீம், அது மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக 1/2 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்ட் மில்க்லேயே வந்து நமக்கு போதுமான அளவு இனிப்பு இருக்கும், அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்கலை. இப்போது நம்மளோட ரவை கேக் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். ஓட்டை போடும்போது அந்த இதெல்லாம் வந்து உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு பாதியை விட கொஞ்சம் குறைவாக நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அது உள்ளே போனதுக்கப்புறமா மறுபடியும் சேர்த்துக்கோங்க. ரவை வந்து நல்லா அழகாக அப்சர்வ் பண்ணும். அப்போ நம்ம சாப்பிட்றப்போ நல்லா சோக்காகி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம், நான் வந்து பாதியை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது மீதி இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. சூடு பண்ணி கொஞ்சம் கெட்டியாக்க போகிறோம். அப்புறமா கொஞ்சம் குங்குமப்பூ, இது வந்து ஆப்ஷனல் தான், இது வேண்டாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் நட்ஸை வந்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் போல். அதையும் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும், அப்படியே அந்த பாசுந்தி ஸ்டைலில் வரணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கேக்கும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அது மேலே சேர்க்குறதுக்கு நம்ம வந்து அந்த க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வந்து இந்த ரெண்டும் போதும் அப்படின்னா நம்ம வந்து அது மேலே சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட பார்வையாக, இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து க்ரீம் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா சில்லுன்னு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர் வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் கேசரி பவுடர் சேர்க்கும்போது கலர் நல்லாயிருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட கேக்கும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் லேயர் நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு இதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாசுந்தி மலாய், அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது வந்து நல்லா ஆறி இருக்கணும். சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ரீம் வந்து உருகி போயிடும். அதனால் நல்லா ஆறி, இல்லைனா ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை வந்து மேலே அப்படியே ஒரு திக் லேயராக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். கீழே வந்து கொஞ்சம் அந்த பாசுந்தி வச்சுருக்கேன், அப்போ வந்து அந்த க்ரீமியாக நல்லாயிருக்கும் அதோட சேர்த்து சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா நம்மளோட கேக்லேருந்து அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ரவை வந்து நம்ம சேர்த்த அந்த கண்டென்ஸ்டு மில்க், க்ரீம், பால் எல்லாத்துலேயும் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அது கூடவே அந்த பாசுந்தி, அந்த க்ரீம், அந்த ரிச்சான க்ரீமையை சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ரவை வச்சு பண்ண கேக்கும் அப்படியே அந்த க்ரீம் மலாய் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரவை நல்லா ஊறி இருக்குது.
சாப்பிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.